தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம் பாவா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்வில் அடுத்து அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பொன்னாடையை போர்த்துவதற்காக தொழிலதிபர் ஜௌஹர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். We invite Mr. Jauhar to wrap the golden shawl to our excellency. Therefore we cordially invite our excellency President Anurakkumara Disanayaka, please come to the stage. අපේ වේදිකාවේ ඉන්න සහෝදරවරුන් සහෝදරියන් සියලු දෙනාගෙනුත් සහභාගී වෙන ඔයගොල්ලෝ සියලු දෙනාගෙනුත් අවසරයි. இந்த வெற்றி விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். පළමු කොටම තමුන්නාන්සලාට ස්තුතිවන්ත වෙනවා. ගියවර පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ අම්පාර දිස්ත්‍රික්කයේ මේ ආසන ජයග්‍රහණය කිරීම සඳහා ජාතික ජනබලවේගයට සහාය ලබා දීම පිළිබඳව கடந்த தேர்தலிலே எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாயிருக்கின்றேன். විශේෂයෙන්ම පහුගිය මහමැතිවරණය ලංකාවේ විශේෂ මැතිවරණයක් බවට පත් වුණා. கடந்த பொது தேர்தல் இலங்கையிலே வரலாற்று ரீதியான ஒரு விசேடமான தேர்தலாக அமைந்திருந்தது. සාමාන්‍යයෙන් අපේ රටේ ඉතිහාසයේ තිබුණේ මැතිවරණවලදී ජනතාව ආගම් අනුව ජනතාව තමන්ගේ ජාතීන් අනුව බෙදෙනවා. கடந்த காலங்களிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம், பொது தேர்தலாக இருந்தால் மக்கள் இன ரீதியாக மத ரீதியாக சாதி ரீதியாக பிரிபட்டு வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். එහෙම නේද? அப்படி இல்லையா? නැගිනිර ජනතාව கிழக்கு மக்கள் තමන්ගේ මුස්ලිම් පක්ෂවල தங்களுடைய முஸ்லிம் கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள். උතුරේ ජනතාව දෙමළ පක්ෂවල නායක තෝරගන්නවා. வடக்கு மக்கள் தமிழ் தலைவர்களை தெரிவு செய்தார்கள். දකුණු ජනතාව සිංහල පක්ෂවල නායක තෝරගන්නවා. தெற்கு மக்கள் சிங்கள கட்சி தலைவர்களை தெரிவு செய்தார்கள். එහෙම තමයි අපේ රටේ ඉතිහාසයේ තිබුණේ. அவ்வாறுதான் எமது நாட்டினுடைய வரலாறு இருந்து கொண்டிருந்தது. හැබැයි පහුගිය මහමැතිවරණයේදී මොකද්ද සිද්ධ වුනේ? ஆனால் கடந்த பொது தேர்தலில் என்ன நடைபெற்றது? මොකද්ද සිද්ධ වුනේ? என்ன நடைபெற்றது? ලංකාව එකතු වුණා. இலங்கை ஒன்றுபட்டது. උතුරේ ජනතාවත් දකුණේ ජනතාවත් නැගෙනහිර ජනතාවත් තෝරාගත්තේ එකම දේශපාලන ව්‍යාපාරය ජාතික ජනබලවේගය විතරයි. வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் கிழக்கு மக்களும் தெரிவு செய்த ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் கட்சி. ඒ කියන්නේ මැතිවරණය මොකක්ද උනේ? எனவே அந்த தேர்தலில் என்ன நடைபெற்றது? ජනතාව එකතු වුණා. மக்கள் ஒன்றுபட்டார்கள். දැන් අපි නැවත අපේ රටේ පෙරදුණු දේශපාලන ව්‍යාපාර උත්සාහ කරමින් තිබෙනවා ජනතාව බෙදන්න. எனவே அடுத்து மீண்டும் மக்களை பிரிப்பதற்கு பழைய கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். පහුගිය කාලේ ලොකු සාකච්ඡාවක් මුස්ලිම් සමාජය තුල ගෙන යමින් තිබෙනවා. ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව
මුස්ලිම් ජනතාවට තරම් සලකන්නේ වගේ අදහසක්. கடந்த காலங்களிலே முஸ்லிம் கட்சிகள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு பொதுவான நல்ல இடங்கள் அவங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று කියනව නේද? அப்படி சொன்னார்கள் தானே? ඒක ඇත්තද? அது உண்மையா? විශේෂම ගත්තොත් අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව හැම ජනතාවටම එක හා සමාන ලෙස සලකන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. விசேடமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற இன மத மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களையுமே ஒன்றுபட தேர்ந்து ஒன்றுபட பார்க்கின்ற ஒரு அரசாங்கம் தான் தேசிய மக்கள் அரசாங்கம். ඉස්සර ආණ්ඩු තියෙන කාලේ මතකද? கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? දිගන ගැටුම් ඇති වෙනවා. எத்தனை திகனையிலே கலவரம் வெடித்தது, අකුරුණ ගැටුම් ඇති වෙනවා. அக்குர்ணையிலே கலவரம் வெடித்தது, අලුත්ගම ගැටුම් ඇති වෙනවා. அழுத்கமையிலே கலவரம் வெடித்தது, ආගමික ස්ථානයට පහර දැමීමෙන් සිද්ධ වෙනවා. சமய ஸ்தலங்களுக்கு சமய நிலையங்களுக்கு பாதிப்புகள் அவர்களுக்கு தாக்குதல் நடத்தினார்கள். අපි ඔයගලන්ට සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு சான்றுபடுத்துகின்றோம், உறுதிப்படுத்துகின்றோம். ආය ලංකාවේ එවැනි ගැටුමක් ඇති වෙන්න කිසිසේත්ම ඉඩ දෙන්නේ නැහැ. இனி ஒருபோதும் அவ்வாறான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நாங்கள் வழங்க மாட்டோம். සිංහල දෙමළ මුස්ලිම් අපි කවුරුත් ඉපදෙන රට, අපි ජීවත් වෙන රට, අපි මියදෙන රට, අපි සමානයින් ලෙස ජීවත් වෙන රට. இந்த நாடு சிங்களம் தமிழ் முஸ்லிம் அனைவரும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த நாட்டிலே வளர்ந்தவர்கள், இந்த நாட்டிலே மரணம் அடைய போவர்கள். எனவே எல்லோரையுமே சமமாக கருதுகின்ற ஒரு அரசாங்கம் தான் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ අම්පාර දිස්ත්‍රික්කයේ පහුගිය මහමැතිවරණයේදී අපි දිස්ත්‍රික්කේ ජයග්‍රහණය කරාට මනාපෝලින් ආවේ අපේ සිංහල മന്ത്രിවරු නේද? කීදෙනාද? 4 දෙනා. සිංහල മന്ത്രിවරු 4 දෙනා තමයි ආවේ. உண்மையிலே விசேடமாக கடந்த திகாமடுலை தேர்தல் பொது தேர்தல் திகாமடுலையிலே மக்கள் அனைவரும் வாக்களித்த போதிலும் உண்மையிலே எம்பிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் 4 சிங்கள உறுப்பினர்கள் மாத்திரம்தான். මුස්ලිම් ජනතාව ජාතික ජනබලවේගයට විශාල ලෙස ඡන්දය දුන්නා. හැබැයි මනාපෝලින් ආවේ සිංහල മന്ത്രിවරු 4 දෙනා විතරයි. முஸ்லிம் மக்கள் மிக பெரும் அளவிலே அந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். ஆனால் விருப்பு வாக்கு முறையிலே சிங்களவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். අපි ජාතික ජනබලවේගයට තීන්දුවක් අරන් තිබුණා. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். තරඟවැදිලා පෙරදුණු කිසිවෙකුට മന്ത്രി දුර දෙන්නේ නැහැ කියලා. போட்டியிட்டு தோல்வி அடைகின்ற எந்த உறுப்பினருக்கும் அமைச்சர் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வழங்குவதில்லை என்று. ඡන්දෙට තරඟවදිනවා පාර්ලිමේන්තුවට තේරෙන්නේ නැහැ. பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள், ஆனால் தெரிவு செய்யப்படுவதில்லை. ඒ කිසිවෙකුට යලි മന്ത്രി දුර දෙන්නේ නැහැ කියලා පක්ෂ තීන්දුවක් අරන් තිබුණා. அப்படிப்பட்ட எவருக்குமே நாங்கள் திரும்பவும் ஆசனங்கள் வழங்குவதில்லை என்று தீர்மானம் எடுத்திருந்தோம். ඒත් අපි ඒ තීන්දුව වෙනස් කරා. ஆனால் நாங்கள் அந்த தீர்மானத்தை மாற்றி அமைத்தோம். කවුරු වෙනුවෙන්ද? யாருக்காக வேண்டி? කවුරු වෙනුවෙන්ද? யாருக்காக வேண்டி? මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන් අපි முஸ்லிம் மக்களுக்காக வேண்டித்தான். අපි අපේ සහෝදරයා எங்களுடைய சகோதரர் ආදම්බාව සහෝදරයා ஆதம்பா தோழர் அவர்கள் අපි පාර්ලිමේන්තුවට තෝරව ගත්තා. நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தோம். අපි ජාතිවාදී ව්‍යාපාරවලට එරෙහි ව්‍යාපාරයක්. நாங்கள் இனவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள். අපි විශාල ලෙස වැඩ කරමින් ඉන්නවා. நாங்கள் நம்பிக்கையோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். හැබැයි ලොකු සාකච්ඡාවක් යනවා. பல கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. පහුගිය කාලේ තරුණයෙක් අත්අඩංගුවට ගැනීම පිළිබඳව. கடந்த காலங்களிலே ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்ட விடயமாக යනව නේද? அப்படி நடக்கின்றதானே? මොකද සිද්ධ වුනේ? என்ன உண்மையிலே நடைபெற்றது? තමුන්නාසලා දන්නවා පාස්කු පහරක් අපේ රටේ සිද්ධ වුණා. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே ஒரு ஈஸ்டர் தாக்குதல் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ඒ ප්‍රහාරයෙන් පස්සේ මුස්ලිම් ජනතාව විශාල ලෙස කොන් වුණා, ලැජ්ජාභාවයට පත් වුණා. ඒගොල්ලෝ ඒකට මුහුණ දෙන්න ඉතාමත් අසීරුවෙන්. உங்களுக்கு தெரியும், அந்த தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம் மக்கள் மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் மோசமான முறையிலே அவர்களுடைய செயற்பாடுகளை, அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ඒ වෙලාවේ මුස්ලිම් ජනතාව කිව්වේ මොකද්ද? அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள்? මේම අන්තවාදී කණ්ඩායම් වර්ධනය වෙමින් තිබෙනවා. ඒගොල්ලෝ වැඩ කරමින් තිබෙනවා. ඒ පිළිබඳ ආණ්ඩුවට කිව්වා, පොලිසියට කිව්වා, ක්‍රියාමාර්ගයක් ගත්තේ නැහැ. ගත්තු නැති එකේ ප්‍රතිඵල තමයි මේ භුක්ති විඳින්න කියලා කිව්වා. அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் சொன்னார்கள், தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள், வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் எவ்வளவோ அரசாங்கத்துக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இது ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். ඒ නිසා අපි ආණ්ඩුවක් හැටියට තීරණයක ඉන්නවා.
எனவே அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு தீர்மானத்தில் இருக்கின்றோம். එවැනි සිදුවීම් යලි අපේ රටේ ඇතිවීමට ඉඩ නොදෙන්න. எனவே அவ்வாறான ஒரு சம்பவம் மீண்டும் இந்த நாட்டிலே இடம்பெறுவதற்கு நாங்கள் வாய்ப்பளிக்க கூடாது. අරුගම්බේ ප්‍රහාරයක් පිළිබඳ වාර්තා අපිට ආවා. உங்களுக்கு தெரியும், அர்ஹம்பையிலே ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கின்றது என்ற ஒரு அறிக்கை வரை கிடைத்தது. විදේශ සොත්තු සේවාව මගිනුත් ඒ පිළිබඳ අපිට වාර්තා වුණා. வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனங்கள் கூட எங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். අපි දිවා රාත්‍රී නොබලා ආරක්ෂක මණ්ඩල රැස් වෙලා එම ප්‍රහාර වැළැක්වීම සඳහා ගත යුතු සියලු ක්‍රියාමාර්ග ගත්තා. நாங்கள் இரவு பகல் பாராது பாதுகாப்பு சபைகளை கூட்டி அதிலே பல தீர்மானங்களை நாங்கள் எடுத்தோம் இதற்கு எதிராக. ඒදී අපි 6 දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. அதிலே நாங்கள் 6 பேரை கைது செய்தோம். සමහර කෙනෙක් ඉන්නවා අරුගම්බ ප්‍රදේශිකලා ඡායාරූප අරන් තිබුණා. சிலர் அருகம்பை பிரதேசத்திலிருந்து கைது செய்யப்பட்டார்கள். ඔහුගේ account එකට මුදල් වැටිලා තිබුණා. அவர் கணக்குக்கு பல காசு வந்திருக்கின்ற பல கோடிக்கணக்கான காசு வந்திருக்கின்றது. විදේශයෙන් අත්අඩංගුවට ගත්තු කෙනෙක් එක්ක සබඳතාවයන් තිබුණා. வெளிநாட்டிலே கைது செய்யப்பட்ட ஒருவருக்கும் அவருக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது. එතන දෙමළ කෙනෙකුත් හිටියා මුස්ලිම් කීප දෙනෙකුත් හිටියා. அதிலே முஸ்லிம்களும் இருந்தார்கள், சில தமிழர்களும் இருந்தார்கள். හැබැයි අපි අත්අඩංගුවට ගන්නේ දෙමළ කියලාද මුස්ලිම් කියලාද? நாங்கள் கைது செய்தது முஸ்லிம் என்றோ தமிழர்கள் என்றோ அல்ல. නෑ. அவ்வாறு அல்ல. අපි අත්අඩංගුවට ගත්තේ ප්‍රහාර වැළැක්වීම අපේ ආණ්ඩුවේ වගකීමක්. நாங்கள் உண்மையிலே கைது செய்தது அவர்களை இந்த தாக்குதலை தடுப்பதற்காக வேண்டிய மாத்திரமே. ඒක කරන්න ඕනේ නැද්ද? அது செய்ய வேண்டுமா இல்லையா? කරන්න ඕනේ නැද්ද? செய்ய வேண்டும் தானே? කරන්න ඕනකම තියෙනවා. செய்ய வேண்டும். ඒ විදිහටම அதனை அவ்வாறு செய்தோம். මේ තරුණයාත් அதே போன்றுதான் இந்த இளைஞரும் කිසිදු සංවිධානයක් අපරාධ සංවිධානයත් එක්ක සබඳතාවයක් ඒ තරුණයාගේ තිබුණේ නෑ. அவருக்கு எந்த விதமான நிறுவனங்களோடோ அல்லது இயக்கங்களோடு தொடர்புகள் இருக்கவில்லை. ඒ තරුණයා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තිබුණා. அவர் சுயமான ஒரு இது உணர்வு பெற்று இந்த முயற்சியிலே ஈடுபட்டார். ඔහු ගිහිල්ලා ලංකාවේ ප්‍රධාන සුපර් මාකට් එකක ස්ටිකර් අලවලා තිබුණා. அவர் இலங்கையிலே இருக்கின்ற மிக பெருமையான ஒரு 2 நிறுவனங்களுக்கு சென்று சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டினார் அவர். අපි ඔහු අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் அவரை கைது செய்தோம். අරන් ඔහුගේ මුළු දේම අපි පරීක්ෂාවට භාජනය කරා. எனவே அவருடைய சகல விடயங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தினோம். ඔහු කිව්වා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තිබෙන බව අපිට තේරුණා. எங்களுக்கு தெரிய வந்தது அவர் சுயமான ஊக்குவிப்பால தானான சுய ஊக்குவிப்பிலே அந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். අපි එම දෙමව්පියන්ටම තරුණයව පෙන්නුවා. அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் அதனை காட்டினோம். දෙමව්පියන් ස්තුතිවන්ත වුණා ඒ විනාශෙන් දරුවා බේරගත්තු එක ගැන. பெற்றோர்கள் எங்களுக்கு நன்றி சொன்னார்கள் இந்த விடயத்திலிருந்து அவரை பாதுகாத்ததை பற்றி. ඒක වැරදිද? அது பிழையா? ඒක වැරදිද? அது பிழையா? මේක කරන්න ඕන. அது செய்ய வேண்டியதுதானே. අපි පරීක්ෂණ කරලා නැවත ඒ දරුවා අපි නිදහස් කරා. நாங்கள் மீண்டும் அதை பரிசீலனை செய்து விசாரணை செய்து இப்பொழுது அவரை விடுதலை செய்திருக்கின்றோம். හැබැයි ඒ දරුවා ගැන ඉරිදට හැමදාම වාර්තා කරන්න ඕන මාස කිහිපයක් යනකම්. ஆனால் அவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் போலீஸுக்கு வந்து அறிக்கையிட வேண்டும். අපි අවධානයෙන් ඉන්න ඕන. நாங்கள் மேலே அவர் கவனத்தோடு இருக்க வேண்டும். විශේෂයෙන් මේ සහෝදර සහෝදරියන් දන්නවා. உங்களுக்கு தெரியும் விசேடமான நிலைமைகளை. අද YouTube හරහා இன்னைக்கு யூடியூப் மூலமாக සමාජ ජාලා වෙබ් අඩවිය හරහා சமூக ஊடகங்கள் மூலமாக ලෝකයේ විවිධ අන්තවාදී සංවිධානවල ප්‍රචාරයන් තියෙනවා. உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு தீவிரவாத சிந்தனையுள்ளவர்களுடைய பிரச்சாரம் இங்க நாட்டிலே சென்று கொண்டிருக்கின்றது. ඒ ප්‍රචාරයන්ට අපේ දරුවනුත් අහු වෙලා තියෙනවා. அந்த பிரச்சாரங்களுக்கு அந்த செயற்பாடுகளுக்கு எங்களுடைய இளைஞர்களும் சேர்ந்திருக்கின்றார்கள். ඒ දරුවන්නේ අන්තවාදී ප්‍රවණතාවෙන් අපි මුදව ගන්න ඕන. எனவே எங்களுடைய இளைஞர்களை அவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து நாங்கள் விடுவித்து எடுக்க வேண்டும். ඒකට තමයි ආණ්ඩු තියෙන්නේ. அதுக்காக வேண்டித்தான் அரசாங்கம் இருக்கின்றது. එමෙත සිද්ධියක් වෙන්න බලාගෙන ඉඳලා எனவே நிகழ்ச்சி நடைபெறும் வரை பார்த்து கொண்டிருக்க முடியாது. උනාට පස්සේ වැඩ කරන්න නෙවෙයි ආණ්ඩුවක් තියෙන්නේ. ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கு பிறகு செயற்படுவது அரசாங்கம் அல்ல. සිදුවීම් මලක්වා ගැනීම සඳහා තමයි ආණ්ඩුව හදලා எனவே තියෙන්නේ. நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முதல் அதனை தடுப்பதுதான் உண்மையான அரசாங்கத்தினுடைய செயற்பாடு. ඒ නිසා කිසිසේත්ම எனவே ஒருபோதும் මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කොට ගත්තු අත්අඩංගුවට ගැනීමක් නෙවෙයි. முஸ்லிம் மக்களை குறிப்பாக நோக்கமாக கொண்டு கைது செய்த கைது அல்ல அது. අපේ රටේ සාමය ස්ථාපිත කිරීම සඳහා කරන කාර්යයක්. நாங்கள் இந்த நாட்டினுடைய சமாதானத்தை நிம்மதியையும் வேண்டி நாங்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோம். ඒ වගේම அதே போன்றுதான் ඔගොල්ලෝ දන්නවා අපේ රටේ විශාල ආර්ථික අර්බුදයක් තිබුණු වෙලාවක්. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்த நிலைமை.
අපි සැලකිතු ප්‍රමාණික මේ ආර්ථික අර්බුදය සමනය කරගෙන තියෙනවා. நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் அந்த பொருளாதார நெருக்கடியை சமப்படுத்தி இருக்கின்றோம். ඩොලරය නිදියනකොට එකාගයක් නැගිටිනකොට තවාගයක් තිබුණා. உங்களுக்கு தெரியும் டாலருடைய நிலைமை படுக்க போகின்றது ஒரு நிலைமையில இருக்கும், எழுந்து பார்த்தவுடன் வேறொரு நிலைமையில அந்த டாலருடைய பெறுமதி மாறி இருக்கும். අද රුපියල් 300 සීමාවේ ආරක්ෂා වෙලා තියෙනවා. நாங்கள் இன்று டாலருடைய பெறுமதியை 300 ரூபாய்க்குள்ளே வைக்கக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். ආර්ථික ස්ථාවරයි. எனவே பொருளாதாரம் நிதி உச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது. බැංකු පොලේ අනුපාතික 30-35ට ගියා. எங்களுக்கு தெரியும் வங்கிகளுடைய வட்டி வீதம் 30-35 வீதமாக அதிகரித்து கொண்டு போனது. ඒක අද 10%ට වඩා යටින් තියාගෙන ඉන්නවා. அதை நாங்கள் இன்றைக்கு 10 வீதத்துக்கு உள்ள நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். ඒක ආර්ථික ස්ථාවරභාවය පිළිබඳ සාධකයක්. அது பொருளாதாரம் நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதுங்கிறதுக்கான சான்று. අපේ රට විදේශ ආයෝජන දාලා ගියා. எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு சென்றார்கள். ව්‍යාපෘති නතර වුණා. அவர்கள் பல வேலை திட்டங்களை விட்டு கைவிட்டு சென்றார்கள். අද ඒ සියලු ව්‍යාපෘති நாங்கள் அந்த அனைத்து வேலை திட்டங்களையும் ජපන් රජයත්, ஜப்பான் நாடு, ඉන්දියානු රජයත්, இந்திய அரசாங்கம், චීන රජයත් சீன அரசு ආධාර දෙන සියලු ව්‍යාපෘති ලංකාවේ ආපහු පටන් ගන්න තීරණයක් අරන් තියෙනවා. உதவி செய்கின்ற அனைவரும் மீண்டும் இந்த நாட்டிலே அந்த திட்டங்களை உருவாக்குவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள், முன் வந்திருக்கின்றார்கள். ඒ වගේම සමහර ව්‍යාපෘති වලින් ප්‍රතිලාභ ජනතාවට නැහැ. அதே போன்று சில வேலை திட்டங்களுடைய நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. සෞදි ආධාර යටතේ சவுதிய உதவி திட்டத்தின் கீழ் නොරිතෝලේ නිවාස 1500ක් විතර ගොඩ නැගුවා. உங்களுக்கு தெரியும் நுரைச்சோலையிலே 150க்கு மேற்பட்ட வீடுகள் உருவாக்கப்பட்டது. ගෙවල් 500ක් හැදුවා. 500 வீடுகள் உருவாக்கப்பட்டது. කොයි කාලෙද වැඩ ඉවරුනේ? எப்ப முடிந்தது அந்த வேலைகள்? 2013 විතර. 2013ஆம் ஆண்டு அந்த வேலை திட்டம் දැන් முடிவடைந்தது. ගස් වැවිලා இப்போ அந்த வீடு திட்டங்களில் வீடுகளிலே மரங்கள் வளர்ந்து පාළුවට ගිහිල්ලා பாலடைஞ்சு போயிருக்கின்றது. සෞදි තානාපතිතුමා මට මුණ ගැහුණා. சவுதி தூதுவர் தன்னை கண்டிருக்கின்றார். එතුමා කනස්සල්ලෙන් මේ ව්‍යාපෘතිය ගැන මට කිව්වා. அவர் மிகவும் கவலைப்பட்டு சொன்னார் இந்த வேலை திட்டத்தை பத்தி என்னிடம். අපි ඒ තියෙන ගැටලු විසඳලා நாங்கள் அதில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து ඉක්මනින්ම ඒ නිවාස මේ ප්‍රදේශ ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු மிக කරනවා. விரைவிலே இந்த பிரதேச மக்களுக்கு அந்த வீடுகளை கையளிப்பதற்கு இருக்கின்றோம். ඒ වගේම அதே போன்றுதான் මේ ආර්ථික ස්ථාවරත්වයේ ප්‍රතිලාභද ජනතාවට ලැබෙමින් තියෙනවා. இந்த பொருளாதார நிரந்தர தன்மைக்கு ஸ்திரத்தன்மையினுடைய விளைவு மக்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றோம். විශේෂයෙන්ම අපේ රාජ්‍ය සේවයට දීර්ඝ කාලයක් බඳවගෙන නැහැ. நாங்கள் நீண்ட காலமாக அரசு சேவைக்கு யாரையும் உள்வாங்கவில்லை, சேர்த்துக் கொள்ளவில்லை. ටීஓ මහත්තයා, போஸ்ட் மாஸ்டர், ඉංජිනේරු මහත්තයා, இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆபீசர்ஸ், ඉංජිනේරු මහත්තයා, என்ஜினியர், කළමනාකරුවා அல்ல முகாமையாளர்கள், මේ වගේ අය රාජ්‍ය සේවය අද හිගයි. இந்த இன்றைக்கு நாட்டிலே மிக இப்படியான ஆட்களுடைய வெற்றிடம் நிறைய நிலவி கொண்டிருக்கிறது. පහළ විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. கீழ்மட்டத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். හැබැයි මැද අවශ්‍ය අය නැහැ. எனவே நடுப்பகுதியிலே தேவையான அளவுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். අපේ ආණ්ඩුව අපි තීන්දුවක් ගත්තා. எங்களுடைய அரசாங்கம் தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. 30000ක් රාජ්‍ය සේවයට අලුතෙන් බඳව ගන්න. 30,000 பேரை அரசு சேவைக்கு உள்வாங்குவதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றது. දේශපාලකයා පස්සේ යන්න උන්නේ. எனவே அரசியல் தலைவர்களுக்கு பின்னால், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நாங்கள் இந்த வேலைகளுக்காக வேண்டி செல்ல வேண்டியதில்லை. කිසි മന്ത്രിවරගේ ලියුම් ගන්න යන්න උන්නේ. எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து கடிதத்தையும் பெற வேண்டிய අපි அவசியம் පත්තරේ දැන්වීම දානවා. நாங்கள் பேர்லே விளம்பரத்தை போடுவோம். දරුවෝ ඇප්ලිකේෂන් එක දාන්න. பிள்ளை அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். විභාගයක් තියලා அதுக்கான பரீட்சை இருக்கின்றது. සුදුසුකම් තියෙන දරුවෝ සියලු දෙනා ආණ්ඩුවට බඳව ගන්නවා. தகுதியான அனைவரையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு நியமிப்போம். ඇමතිගේ ලියුමක් ඕනද? அமைத்தி ஒரு தேவையா? ඒවා ඉවරයි. அந்த காலம் ඒ முடிந்தது. යුගය අවසන් කරලා තියෙන්නේ. அந்த முடிவடைய செய்யப்பட்டிருக்கின்றது. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, මම ඔබතුමාලාම විශේෂ මිල්ලන්න ආවේ. நாங்கள் உங்களுடைய விசேடமாக கேட்க வந்திருக்கிறது. මේ අවුරුද්ද අපි තීරණයක් කරන් තියෙනවා. இந்த வருடம் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். අලුතින් පොලිසියට 2000ක් බඳව ගන්න. புதிதாக போலீஸுக்கு 2000 பேரை தெரிவு செய்வதற்கு. අපේ පොලිසිය වල විශාල හිගයක් තියෙනවා. போலீஸ்லயே மிகப்பெரிய வெற்றிடம் நிலவி கொண்டிருக்கின்றது. අපේ පොලිසිය මහත්තුරු පැය ගණනාවක් එකතැන රාජකාරී කරන්න සිදු எங்களுடைய වෙලා තියෙනවා. போலீஸ் உத்தியோகத்தர்கள் மணித்தியால கணக்காக ஒரே இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். විශේෂයෙන් පොලිස් දෙපාර්තමේන්තුවේ දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගයක් තියෙනවා. போலீஸ் திணைக்களத்திலே தமிழ் மொழி பேசுகின்ற மிகப்பெரிய வெற்றிடம் நிலவி கொண்டிருக்கின்றது. ඔබ දෙමළ භාෂාව කතා කරන කෙනෙක්. நீங்கள் தமிழிலே பேசுகின்றவர்கள். පොලිසියට ගියොත් ඉන්නේ සිංහල භාෂාවෙන් කතා කරන පොලිසිය මහත්තයා. ஆனால் போலீஸுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சிங்களத்திலே பேசுகின்ற போலீஸ் அதிகாரிகள் தான் இருக்கின்றார்கள். එහෙනම් මොකද්ද වෙන්න උනා? எனவே என்ன நடைபெற வேண்டும்? මෙන්න අපි 2000ක් බඳව ගන්නවා. இந்த 2000 நாங்கள் இணைத்துக் கொண்டு ඒදි දෙමළ භාෂාව කතා කරන තරුණ තරුණියන්
පොලිසියට බැඳෙන්න කියලා අපි ආරාධනා කරනවා. எனவே தமிழ் பேசுகின்ற இளைஞர் யுவதிகளை இந்த போலீஸ் சேவையில் இணைந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். ඕගොල්ලෝ ටිකක් අදිමදි කරනවා වගේ පොලිසියට මම நீங்கள் கொஞ்சம் அதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி விளங்குகின்றது போலீஸ்ல சேர்றதுக்கு. ඉතින් එහෙම හරියන්නේ නැහැ. அப்படி செய்ய இயலாது. ඒක කවුද පොලිසිය වැඩ කරන්නේ? அப்ப யாரு போலீஸ்ல வேலை செய்யறது? ඕගොල්ලෝගේ භාෂාව තේරෙන කෙනෙක්. உங்களுடைய மொழியை தெரிஞ்ச ஒருவர். ඕගොල්ලෝ කියන දේ තේරෙන කෙනෙක්. நீங்க சொல்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய පොලිසියට ඕනනේ. போலீஸுக்கு தேவை. වැටුප් වැඩි කරලා තියෙන්නේ. சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. පහසුකම් දෙනවා තව. பல வசதிகளும் செய்து தரப்படும். පොලිසියට බැඳෙන්න කියලා දරුවන්ට ආරාධනා කරනවා. எனவே போலீஸில் இணைந்து கொள்ளுங்கள் என்று நான் என்னுடைய இளைஞர்களிடம் அழைப்பு விடுக்கின்றேன். ඒ විතරක් නෙවෙයි அது மாத்திரமல்ல ආර්ථික ස්ථාවර වීමේ ප්‍රතිඵල හැටියට பொருளாதார ஸ்திரத்தன்மையின் விளைவாக අපි රුපියල් 8500 10,000 දක්වත් 15,000 17,500 දක්වත් වැඩි කරා. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அஸ்வசம வேலை திட்டத்தின் அந்த கொடுப்பனவுகளை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். 7,500 ரூபாய் 10,000 ரூபாயாகவும் அதே மாதிரி 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். හැබැයි මේ අස්වැසුම ලබා ගන්නකොට இந்த அஸ்வசமை கிடைக்கும் பொழுது பெறும் பொழுது ලැබිය යුතු පිරිසකට ලැබෙන්නේ නැති බව වාර්තා වෙලා තියෙනවා. ஆனால் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காமல் விடப்பட்டுள்ளது என்பது அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. එනිසා අපි අලුතින් எனவே புதிதாக ලක්ෂ 4කට 4 லட்சம் பேருக்கு අස්වැසුම ලබා දෙනවා ජූනි මාසයේ ඉඳන්. அஸ்வசம கிடைக்க செய்ய இருக்கின்றோம் ஜூனி மாதத்திலே. මන්ත්‍රීලා පස්සේ යන්න එපා අස්වැසුම ගන්න. மந்திரிமாருக்கு எம்பிமாருக்கு பின்னால் நீங்க போக வேண்டாம். අපි ගම්මාන මට්ටමින් කමිටුවක් හදනවා. நாங்கள் கிராம மட்டங்களிலே குழுக்களை அமைப்போம். ග්‍රාම සේවක මහත්තයා, கிராம சேவை உத்தியோகத்தர், සංවර්ධන නිලධාරි මහත්තයා, சமுத்தி உத்தியோகத்தர், සමෘද්ධි නිලධාරි මහත්තයා, சமுதிய அதிகாரி, ප්‍රාදේශීය ලේකම්තුමාගේ අධීක්ෂණය යටතේ அதே போன்று எங்களுடைய பிரதேச செயலாளருடைய மேற்பார்வையின் கீழ் හරි කට්ටිය තෝරලා එවන්න. சரியான ஆட்களை தெரிவு செய்து அனுப்புங்கள். ලක්ෂ 4කට අලුතෙන් ජූනි මාසයේ ඉඳන් 4 லட்சம் பேருக்கு ஜூன் மாதம் அவர்களுக்கு புதிய அஸ்வசமையிலே சேர்க்க இருக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல රටක් හදන්න අපිට හොඳ රාජ්‍ය සේවයක් ඕන. உண்மை நாட்டை முன்னெடுத்து செல்வதா இருந்தால் நல்ல ஒரு அரசு சேவை தேவை. ඉන්දියාව, இந்தியா, සිංගප්පූරු වගේ රටවල් ගත්තොත් சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் හොඳ රාජ්‍ය සේවයක් තියෙනවා. நல்ல ஒரு சிறப்பான அரசு சேவை இருக்கின்றது. අපිට එහෙම රාජ්‍ය සේවයක් නැහැ හොඳ. அவ்வாறான அரசு சேவை எமக்கு இல்லை. දක්ෂ හැකියාව තියෙන රාජ්‍ය සේවයට අද උරා ගන්න බෑ. நல்ல திறமையானவர்களை அரசு சேவைக்கு உள்வாங்குவதற்கு இயலாமல் இருக்கின்றது. අපි ප්‍රශ්නයකට මුහුණ දීලා තියෙනවා. நாங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். වැටුප් මදි. சம்பளம் இல்லை, காணாது. අන්න අපේ පළවෙනි අයවැය ලේඛනෙින්ම முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே රාජ්‍ය සේවකයන්ට ඉතිහාසයේ ලැබුණු වැඩිම වැටුප් වැඩිමිය අපි ලබා දුන්නා. அரசு சேவையிலே வரலாற்றிலே முதல் தடவையாக மிக கூடுதலான சம்பளத்தை நாங்கள் அதிகரித்து கொடுத்திருக்கிறோம். නිකන් හිතුවොත් சும்மா நினைத்து பாருங்கள். 38,000ක් ගත්තු ගුරුවරයෙක් හිටියානම් 38,000 எடுத்த ஒரு ஆசிரியர் இருப்பாராயிருந்தால் අපි වැටුප 63,000 දක්වා වැඩි කරා. அவருடைய சம்பளத்தை 63,000 நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். පළමු වෛද්‍ය සේවයට බැඳෙන වෛද්‍යවරයාගේ වැටුප තිබුණේ 54,000ට කිට්ටුව. முதலாவது அரசு சேவையில் அதே வைத்தியராக இணைந்து கொள்வருடைய சம்பளம் 50,000. අපි ඒක වැඩි කරා 93,000 දක්වා. அதை நாங்கள் இப்போது 93,000 நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். වෛද්‍යවරුන්ට හොඳ වැටුපක් දෙන්න ඕන. எனவே அரசு வைத்தியர்கள் இப்பொழுது ගුරුවරුන්ට හොඳ වැටුපක් දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறந்த சம்பளம் கொடுக்கப்பட හොඳ வேண்டும். ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අපි හදන්න ඕන. நல்ல சக்தியான உறுதியான அரசு சேவையை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපි පහසුකම් දෙනවා. நாங்கள் வசதிகளை செய்து கொடுக்கின்றோம், වැටුප් වැඩි කරලා දෙනවා. சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கின்றோம். හැබැයි රාජ්‍ය සේවය ஆனால் அரசு சேவை ජනතාවට කෙරෙන්න ඕන කාර්ය හරියට කරන්න ඕන. කරේ නැත්තම් ඒකටත් තීන්දුව ගන්න බව අපි නිලධාරීන්ට මතක් කරනවා. எனவே அவ்வாறு வசதிகள் செய்து கொடுத்தும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சரியான சேவை அவர்கள் வழங்கவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். අය අපේ රටේ කිසි තැනකට වැඩක් කරගන්න පගා දෙන්න යන්න එපා. எனவே நீங்கள் எந்த இடத்திலையும் நீங்க அந்த இப்படி தோல்வி அடைஞ்ச நிலைமையில நீங்க செல்ல வேண்டாம். අපි ඒ සංස්කෘතිය වෙනස් කරලා ඉවරයි. நாங்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைத்து விட்டோம். අපි දේශපාලන නායකත්වයක් හැදලා තියෙනවා. நாங்கள் அரசியல் தலைமைத்துவம் கொடுத்திருக்கின்றோம். ජනාධිපතිවර ලෙස මමත් ஜனாதிபதியான நான், අපේ කැබිනට් මණ්ඩලයත් என்னுடைய அமைச்சரவை, අපේ മന്ത്രിවරුන් எமது மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் මේ කිසිවෙක් எந்த எவருமே මහජනයාගේ සතයක් හොරකම් කරන්නේ නැති නාස්ති කරන්නේ නැති මිනිස්සු. பாராளுமன்ற பிரதிநிதிகள் எந்த ஒரு சதம் கூட வீண்விரயம் செய்யாத ஆட்களா இருந்து கொண்டிருக்கிறார். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තියෙන හොරකම් කරන්නේ නැති. இலங்கையிலே முதல் தடவையாக அரசு நிதியை கையாடாத ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. එහෙනම් මොකද කරන්න ඕන? எனவே என்ன செய்ய வேண்டும்? රාජ්‍ය නිලධාරීන්ටත් ඒක අකපයි. எனவே அரச நில அதிகாரிகளும் அரசிலே இருக்கின்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கும் இது உள்ளடக்கும்படும் அதுவும் தேவை அவர்களுக்கு. කොහොමත් හොරකම හරාම්.
எனவே களவு செய்வதிலிருந்து හරම් හරම් ஹராம் 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 හරි களவு செய்வது ஹராம் தானே මොකද මේක අපි නතර කරන්න ඕන මේ රටේ නතර කරලා තියෙන දේ. எனவே நிறுத்த வேண்டிய விடயங்களை நாங்கள் இப்பொழுது நிறுத்திக் கொண்டு வருகின்றோம். එහෙම තමයි රටක් ගොඩනගන්නේ. அவ்வாறுதான் நாட்டை கட்டி எழுப்ப முடியும். ඒ වගේම අපි ශක්තිමත් ජාත්‍යන්තර සබත හදන් තියෙනවා. அதே போன்று நாங்கள் மிகவும் சக்தியான இன ஒற்றுமையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். අපි ආරම්භයේදී ඉන්දියාවට ගියා. நாங்கள் இந்தியாவுக்கு ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு போனோம். ඊළඟ අපි චීනයට ගියා. அது அடுத்து சைனாவுக்கு போனோம். දැන් අපිට සැප්තැම්බර් මාසේ ආරාධනයක් ලැබිලා තියෙනවා ජපානයට එන්න කියලා. செப்டம்பர் மாதம் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஜப்பானுக்கு வரும்படி. පෞගේ දවස්වල අපි එක්සත් අරාබි එමිරාජ්‍යයට ගියා. கடந்த காலங்களில் நாங்கள் ஐக்கிய அரபு குடியரசுக்கும் நான் சென்றிருந்தேன். එහි අගමැතිතුමා හම්බුණා. அதனுடைய பிரதமரை நான் சந்தித்தேன். රටවල් ඔක්කොගේම ආධාර අපි ගමින් තියෙන මේ රට ගොඩනගන්න. எனவே இந்த வெளிநாடுகளுடைய உதவிகளை ஒன்றாக சேர்த்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். පෞගේදා ඉන්දියානු අගමැතිතුමාගේ සංචාරයෙන් கடந்த காலங்களிலே கடந்த வாரம் எங்களுடைய இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்திருந்தார். මේ නැගෙනහිර පළාතේ இந்த கிழக்கு மாகாணத்திலே කිරි කර්මාන්තයට பால் உற்பத்தி, කුසි කර්මාන්තයට விவசாயம், දීවර කර්මාන්තයට அதே போல் மீன்பிடித்துறை උදව් කරන්න உதவி செய்வதற்காக வேண்டி කෝටි 200කටත් වඩා වැඩි මුදල් ප්‍රමාණයක් ලබා දෙන්න එකගතාවය පළ කරලා තියෙනවා. 200 ආධාර 200 கோடிக்கு மேல் உதவியாக அவர் தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார். අපි එක පටන් ගමු ලබන මාසී. நாங்கள் அடுத்த மாதம் அதை ஆரம்பிக்க இருக்கின்றோம். අපි ජාත්‍යන්තර සහාය අරන් තියෙන මේ රට ගොඩනගන්න. நாங்கள் சர்வதேச உறவுகளின் மூலமாக இந்த செயற்பாடுகளை ஈடுபட இருக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අපි අපේක්ෂා කරන මොකද්ද? நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? මේ 2025 වසරේ 2025 வருடத்தில் ලංකාවට වැඩිම සංචාරකයන් එන වසර බවට පත් වෙන්නේ මේ 2025 වසර. இலங்கைக்கு கூடுதலான சுற்றுலா பிரயாணிகள் வருகின்ற ஒரு வருடமாக இதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று இருக்கின்றோம். විශේෂයෙන්ම මේ නැගෙනහිර පළාත விசேடமாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே අරුගම්බේ அருகம்பை, පාසිකුඩා வாசுகுடா, මේ අදිත්තාමත් හොඳ සුන්දර වෙරළ තීරයක් තියෙනවා. இந்த ஏரியா இந்த பகுதியிலே இருக்கின்ற கடல் மிகவும் ரம்மியமான கடலாக இருந்து கொண்டிருக்கின்றது. මේ මහවැය පැත්තේ උණු වතුර ලින් තියෙනවා. அதே போன்று மகோயா பகுதியிலே உங்களுக்கு தெரியும் வெந்நீர் ஊற்று கிணறு இருக்கின்றது. හොඳ වනජීවීන් ඉන්නවා. அதே போன்று நல்ல காட்டு விலங்குகள் இருக்கின்றார்கள். හොඳ සංචාරක කලාපයකට හොඳ තෝතැන්නක් මේක. அழகான சுற்றுலா தலமாக இவற்றை மாற்றி அமைக்க முடியும். අපි ඒ සඳහා විශාල හෝටල් ප්‍රමාණයකට එකගතාවය දැන් පළ කරලා තියෙනවා. நாங்கள் இப்பொழுது அந்த பிரதேசங்களிலே மிகப்பெரிய ஹோட்டல்களை அமைப்பதற்கான செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு නැගෙනහිර පළාත සංචාර කර්මාන්තයේ විශාල දියුණුවක් ලබා ගන්න පුළුවන්කම තියෙනවා. අපි ඒක කරනවා. நாங்கள் உண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே சுற்றுலாத்துறை மூலமாக மிகப்பெரிய அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்று பூரணமாக நம்பிக்கொண்டு அதற்கான செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම කුසි කර්මාන්තයේ ඉදන அதே போன்று விவசாயத்திலேயும் සත්ත්ව පාලනයේ ඉදන ජනතාවගේ ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා. அதே போல் மிருக வளர்ப்புக்கும் தேவையான இடங்கள் இல்லாத நிலைமை இருக்கின்றது. ඉඩම් වල අයිතිය හරියට නැහැ. இன்னும் உண்மையிலே அந்த காணிகளோட உரிமை சரியாக எங்களுக்கு ඒක கிடைப்பதில்லை. වනජීවියෙක්ගෙන් එළවනවා. ஒன்று அது காட்டிலாக்கா சொந்தமான்னு சொல்லுகின்றது. වන සංරක්ෂණයකින් එළවනවා. அதே மாதிரி காட்டிலாக்கா அவர்கள் எங்களை திரட்டுகின்றார்கள். අපි නැවත ඉඩම් සියල්ල निराකරණය කරලා எனவே மிக விரைவிலே அந்த நிலங்களை எல்லாம் நாங்கள் விடுவித்து ජනතාවට වගා කරන්න ඒ ඉඩම් ලබා දෙනවා. එක ඉඩමක් මුඩුබිමක් හැටියට තියෙන්න බෑ. மக்களுக்கு அவற்றை ஈடுபடுத்தி விவசாயம் செய்வதற்கும் பயிரிடுவதற்கும் ஏற்று நாங்கள் விடுவித்து தருவோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். පළමු වතාවට රටේ ආණ්ඩුවක් ඇදලා තියෙනවා. රට ගොඩනගන වැඩපිළිවෙල සහිත ආණ්ඩුවක්. எனவே நாட்டிலே முதல் தடவையாக இந்த நாட்டை அபிவிருத்தி அடைகின்ற செயற்பாடுள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. මීට කලින් හැදුනේ இதுக்கு முதல் உருவாகினது മന്ത്രി ගොඩ යන ආණ්ඩුවක්. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களை உருவாக்குகின்ற அரசாங்கம். ඇමති ගොඩ යන ආණ්ඩුවක්. அதே மாதிரி அமைச்சர்களை உருவாக்குகின்ற அரசாங்கம். ගොඩ ගියේ නැද්ද? அவர்கள் தான் முன்னுக்கு வந்தார்கள். அவர்தான் பணக்காரர்கள் ஆகினார்கள். මම දැන් වැඩි නම් කියන්නේ නැත්තම් කියන්න පුළුවන්. நான் அதிகமா பேரை சொல்ல விரும்பவில்லை, பேரை சொல்லலாம் உங்களுக்கு. ගොඩ ගියේ නැද්ද മന്ത്രി ඇමති? அவர்கள் தாங்கள் முன்னுக்கு வரவில்லையா? ඒ විතරක් නෙවෙයි ඇමතිගේ පුතත් නගර සභාවෙන් ගොඩ ගියා. எனவே அமைச்சருடைய மகனும் அந்த நகரசபை மூலமாக முன்னுக்கு வந்து விட்டார். ගියේ නැද්ද? ගියානේ. எனவே வந்துட்டால் தான் நீங்க கண்டீங்கனே. අන්න ආණ්ඩුවක් ඇදලා තියෙනවා. මොකද්ද? அப்ப அரசாங்கம் உருவாகுனது யாருக்காக? රට ගොඩ යන நாடை உருவாக்குவதற்கு. සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව சிங்கள முஸ்லிம் தமிழ் என்ற வேற்றம் இல்லாமல், උතුරු දකුණ නැගෙනහිර ભેදකින් තොරව வடக்கு கிழக்கு தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் රට ගොඩ ගන්න ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாட்டை அபிவிருத்தி அடைய செய்கின்ற கட்டியெழுப்புகின்ற அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். මේ ආණ්ඩුව නෙවෙයි ඉස්සරහට යන්න ඕන. எனவே அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் செல்ல வேண்டும். මට කියන්න මේක හැර වෙන කෙනෙක් ගැන
இதை தவிர வேறு யாரும் இருக்கின்றார்களா இதை செய்வதற்கு? මේ ආණ්ඩුව ගැන වෙන කට්ටියක් ගැන කියන්න. இதற்கு இந்த இப்படி அமைக்கக்கூடிய வேறு யாராவது இருக்கான்னு சொல்லுங்கள். කවුද ඉන්නේ? யார் இருக்காங்க? කවුද ඉන්නේ? யார் කවුරුත් නැහැ. யாரும் இல்லை. එහෙනම් ජාතික ජනබලවේගය තමයි මේ රට ගොඩනැගීමේ කාර්යභාරය අපි අතට ගන්නේ. எனவே தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற அந்த பாரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றது. අපි ජනාධිපතිවර ලෙසත් நான் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலும் කැබිනට් මණ්ඩලයේ ආණ්ඩුව ලෙසත් அமைச்சரவையிலேயும் அரசாங்கமும் ගොඩක් වැඩ කරනවා ගොඩක්. හැබැයි ගොඩක් ඒවා තියෙන ජාතික තලයේ. நாங்கள் அதிகமாக வேலை செய்கின்றோம் தேசிய மட்டத்திலே. අපිට ගොඩාක් වැඩ තියෙනවා මේ ගම්වල කරන්න. அதே போன்று நாங்கள் கிராம மட்டத்திலும் நியாயமான வேலைகள் செய்ய இருக்கின்றது. දැන් උදාහරණයකට ගත්තොත් நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் අපිට වාර්තා වුණා මේ සේනානායක සමුද්‍රයට යටත් ඇලවේලි විශාල ලෙස කඩා වැටලා තියෙනවා කියලා. எனவே எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது இந்த சேனநாயக சமுத்திரத்தினுடைய வாய்க்கால்களுடைய அநேகமான வாய்க்கால்கள் உடைந்து விழுந்திருக்கின்றது என்று. අපි මුදල් වෙන් කරලා තියෙන ඒවා හදන්න. நாங்கள் அதுக்காக வேண்டி பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். පොඩි පාරවල් හදන්න සල්ලි වෙන් කරලා තියෙන්නේ. அதிலே நாங்கள் மிகவும் கூடுதலாக செலவழிப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். මේ අවුරුද්දේ අපි ප්‍රාග්ධන වියදම් සංවර්ධනයට වියදම් இந்த முறை எங்களுடைய இந்த வருடத்தினுடைய முதலீட்டு செலவு බිලියන 1400ක් වෙන් කරලා තියෙනවා. மில்லியன் பில்லியன் 1400 பில்லியனை நாங்கள் அதுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கின்றோம். ලංකාවේ වැඩිම සංවර්ධනයට වෙන් කරපු මුදල්. இலங்கையிலே ஆக பெரிய அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. පාරවල් ටික හදන්න ඕන. ඇලවේලි හදන්න ඕන. ගොඩනැගිලි ටික හදන්න ඕන. அதே போன்று பாதைகள் அமைக்க வேண்டும், கட்டடங்கள் அமைக்க வேண்டும், அதே போன்று தேவையான வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, ඊළඟ අපි නොවැම්බර් මාසේ අයවැයලයකට ඉදිරිපත් කරනවා. அடுத்து இந்த வருடத்திலே நவம்பர்ல நாங்கள் அடுத்த பட்ஜெட்டை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ඒ නොවැම්බර් මාසේ අයවැය ලේඛනයේට அந்த நவம்பர் பட்ஜெட்டிலே මේ පළාත් වලට කෙරෙන්න ඕන වැඩ ටික යෝජනා කරලා එවන්න ඕන. இந்த பகுதியிலே செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி நீங்கள் எங்களுக்கு ஆலோசனைகளை அனுப்ப வேண்டும். කවුද යෝජනා කරන්නේ? யார் ஆலோசனை அனுப்புவது? ඔබට යෝජනාවක් තියෙනවා. உங்கள்ட்ட ஆலோசனை இருக்கின்றதா? ගමේ තව කෙනෙකුට යෝජනාවක් තියෙනවා. கிராமத்திலே வேறு யார்ட்டையும் ஆலோசனை එහා இருக்கின்றதா? ගමේ තව කෙනෙකුට යෝජනාවක් තියෙනවා. வேறு யார்ட்டையும் ஆலோசனை இருக்கின்றதா? එතකොට කොහොමද යෝජනා ටික එවන්නේ? எப்படி அந்த ஆலோசனைகளை நாங்கள் அனுப்புவது? එතකොට එවන්න බෑනේ. அது தனியா அனுப்ப முடியாது. අන්න ඒ නිසා මේ අක්කරේපත්තු නගර සභාව எனவே அதற்காக வேண்டித்தான் அக்கரைப்பத்து நகர சபை කණ්ඩායම පත් කරගන්න ඕන. எங்களுக்கு தேவையான ஆட்களை நாங்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். ඒතර ඒගොල්ලෝ යෝජනා ටික එකතු කරගන්නවා. எனவேதான் அவர்கள் அந்த ஆலோசனைகளை ஒன்றுபடுத்தி එකතු කරගෙන බලනවා මොකද්ද? ஒன்றுபடுத்தி என்ன செய்வார்கள்? කල්මුනේ නගර සභාවේ ආදායම කොච්චරද? கல்முனை நகர சபையினுடைய ஆதாயம் வருமானம் எவ்வளவு? ඒක වැඩි කරන්නේ කොහොමද? அதை எவ்வாறு அதிகரிப்பது? හැම සතයක්ම පරිස්සම් කරලා වැඩ ටික කරන්නේ කොහොමද? எவ்வாறு ஒவ்வொரு சதமும் வீண் விரயம் செய்யாமல் කියලා செலவழிப்பது? නගර සභාව සැලසුම හදනවා. அதுக்கேற்ற விதத்திலே அந்த நகர சபை திட்டத்தை வகுக்கும். හැබැයි සමහර විට වෙන්න පුළුවන් මොකද්ද? ஆனால் சில வேளை என்ன நடக்கலாம்? ඔක්කොම වැඩ ටික කරන්න නගර සභාවේ සල්ලි මදි වෙනවා. எல்லா வேலை திட்டங்களையும் செய்வதற்கு நகர சபையிலே காசு இல்லாமல் போகலாம். පොතුවිල් වගේ ප්‍රාදේශ සභාවක් ගත්තොත් பொத்தியில் போன்ற பிரதேச சபைகளை எடுத்துக்கொண்டால் විශාල ආදායමක් නැහැ. பெரிய வருமானம் இல்லை அவர்களுக்கு. හැබැයි වැඩ ගොඩක් තියෙනවා. ஆனால் வேலை நிறைய இருக்கின்றது. නම් ප්‍රාදේශ සභාවට නගර සභාවට සල්ලි මදි වුණාම எனவே பிரதேச சபைக்கு நகர சபைக்கு காசு காணாமல் போனால் ඒ යෝජනා ටික කරන්න බැරුව යනවා. அந்த ஆலோசனைகளை செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. අන්නේ ව්‍යාපෘති ටික හදලා எனவே அந்த செயல் திட்டங்களை ஒன்றுபடுத்தி සල්ලි නැති නිසා කරන්න බැරි ව්‍යාපෘති ටික හදලා එවන්න ඕන මධ්‍යම ආණ්ඩුවට. எனவே செயல்படுத்த முடியாத அந்த செயல் திட்டங்களை ஒன்றுபடுத்தி காசுக்காக வேண்டி நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் මේ அனுப்ப ජූනි வேண்டும். මාසේ අපි යෝජනා ටික ගන්නවා. எனவே அந்த திட்டங்களை நாங்கள் ஜூன் නොවැම්බර් වල மாதத்தில் සල්ලි වෙන් කරන්න. நவம்பர்ல நாங்கள் காசை ஒதுக்க இருக்கின்றோம். හැබැයි යෝජනා ටික එනකොට ஆனால் ஆலோசனைகள் வரும்பொழுது අපිට ඇස් පියාගෙන ඒක අනුමත කරන්න හැකියාව තියෙන්න ඕන. நாங்கள் கண்ணையும் திறந்து கொண்டு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அந்த திட்டத்துக்கு நாங்கள் கையளிக்கக்கூடிய අක්කරේපත්තු ප්‍රාදේශ සභාව තියෙන ඉන්නේ ජාතික ජන බලවේගයේ කණ්ඩායමක් නම් அக்கரைப்பத்து பிரதேச சபையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்றால் එවන යෝජනා ගැන අපිට බලන්න දෙයක් නැහැ. අපි අනුමත அவ்வாறான කරනවා. ஆலோசனைகளை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அதுக்கு அனுமதி அளிப்போம். ඇයි? ஏன்? දැන් හදනවා පාරක්කට කොන්ක්‍රීට් දාන්න ඕන කියලා. உண்மையிலே அதில் போடுகின்றால் பாதையில கான்கிரீட் போட வேண்டும் என்று අපේ മന്ത്രിවරු කණ්ඩායම අපේ ප්‍රාදේශ නගර සභාව නන්තර ඒගොල්ලෝ මේ යෝජනාව එවනවා. எங்களுடைய பிரதிநிதிகள் அப்படியான ஒரு ஆலோசனையை அனுப்புகின்றார்கள். එනකොට අපි දන්නවා வரும்பொழுது எங்களுக்கு தெரியும், කොන්ක්‍රීට් එක ඔක්කොම පාරට යන බව. எனவே எங்களுக்கு தெரியும் கான்கிரீட் முழுக்க பாதையில போடப்படும் என்று எங்களுக்கு தெரியும். වෙන කණ්ඩායමක් ඉන්නවා. வேறு ஆட்கள் இருக்கிறார்கள், ඒගොල්ලෝ එවනවා මේ කොන්ක්‍රීට් පාරට සල්ලි දෙන්න කියලා. அவங்களும் கான்கிரீட் பாதைக்கு காசு அனுப்புங்கள் என்று ஆலோசனை அனுப்புகின்றார்கள். අපි எங்களுக்கு අපි බලනවා පාරට කීයක් යනවද සාක්කුවට කීයක් යනවද. எனவே நாங்கள் பார்ப்போம் பாதைக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்படும், அவங்களுடைய பொக்கெட்டுக்குள்ள எவ்வளவு காசு
காசு போகும் என்று தான் நாங்க பார்ப்போம். අපි බහණ්ඩාගාරයේ සල්ලි එකතු කරලා நாங்கள் இது හොරකම් කරන්නේ නැතුව திரைசரியில காசை ஒன்று சேர்த்து හොරකම් කරන්නේ නැතුව களவெடுக்காமல் නාස්ති කරන්නේ නැතුව வீண்விரையும் செய்யாமல் අක්කරේ පත්තුවට එවන හොරකම් කරන්න. நாங்கள் அக்கரப்பத்துக்கு அனுப்புறோம் இங்க களவெடுப்பதற்கு. එවන්න ඕනද? கொடுக்க முடியுமா? එවන්නේ මතක තියාගන්න. அப்படியானதுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம். එයි ஏன்? අපි මධ්‍යම ආණ්ඩුව හොරකම නතර කරලා නම් நாங்கள் மத்திய அரசாங்கம் களவை நிறுத்தி இருக்கிறோம். ඒකෙන් ඉතුරු කරන සල්ලි ටික නම් එවන්න අක්කරේ පත්තු සභාවට. அதிலே மிச்சம் பிடிக்கின்ற காசை நாங்கள் அக்கரப்பத்துக்கு அனுப்புறோம். ඒකෙත් හොරකම නතර කරපු කණ්ඩායමක් ඉන්න ඕන. அதிலே களவெடுக்காத குறிப்பினர்கள் இருக்க வேண்டும். ඒ නිසා කාතරද මේවා යන්න ඕන? எனவே யாருக்கு நாங்கள் அனுப்புவது? මේවා යන්න ඕනකම තියෙන ජාතික ජන බලවේගෙම තමයි දිනන්න ඕන. எனவே தேசிய மக்கள் சக்தி தான் இதிலே வெல்ல வேண்டும். මධ්‍යම ආණ්ඩුව එක පැත්තක மத்திய அரசாங்கம் ஒரு பக்கமும் නගර සභාව තව පැත්තක. நகரசபை வேறொரு பக்கமும். මධ්‍යම ආණ්ඩුව හොරකම නතර කරන්න හදනවා. மத்திய அரசாங்கம் களவை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. ප්‍රාදේශ සභාව හොරකම් කරන්න හදනවා. பிரதேச சபையிலே களவெடுக்கின்றார்கள். දෙනවද එහෙම? நடக்கும் தானே? එහෙම දෙන්න ඕනද? அப்படி நடக்க முடியுமா? கொடுக்கலாமா? මධ්‍යම ආණ්ඩුව හොඳ දිශාවට රට මාරු කරලා තියෙනවා. எனவே மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்ற விதத்திலே ஆட்சி மாற்றம் එන ஏற்படும். මේ ප්‍රාදේශ සභා නගර සභාත් හොඳ දිශාවට අපි මාරු කරමු. எனவே பிரதேச சபை மாகாண சபைகளிலே நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். හොඳ කණ්ඩායමක් අපි යවන්න ඕන. எனவே நல்ல குழுவை நாங்கள் அதுக்காக தெரிவு செய்து මේ அனுப்ப வேண்டும். අක්කරේ පත්තු මහනගර සභාවේ බල සීමාවේ ගොඩක් වැඩ කරන්න තියෙනවා. எனவே அக்கரப்பத்து மாநகர சபை எல்லைக்குள்ளே பல வேலை හොඳ திட்டங்கள் செய்ய කණ්ඩායමක් வேண்டியிருக்கிறது. යවන්න ඕන. நல்ல குழுவினரை நாங்கள் அனுப்ப வேண்டும். අපිට විශ්වාස කරන්න පුළුවන් කණ්ඩායමක් යවන්න ඕන. எங்களுக்கு நம்பிக்கையான குழுவினரை அங்க அனுப்ப வேண்டும். අවිශ්වාස කණ්ඩායමකට நாங்கள் அவநம்பிக்கையான குழுக்களை அனுப்ப முடியாது. සල්ලි වෙන් කරන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නේ. காசை ஒதுக்கக்கூடிய செயற்பாடு எங்களுக்கு செய்ய முடியாது. ඒ නිසා අන්න எனவே මේ අක්කරේ පත්තු මහනගර සභාවේ කණ්ඩායමට அக்கரப்பத்து மாநகர சபை குழுவினருக்கு අපේ නායකත්වය දෙන රමිස් සහෝදරයා எங்களை தலைமைத்துவம் வழங்குகின்ற ரமேஷ் தோழர், අපි දීර්ඝ කාලයක් තිස්සේ දන්න මිනිස්සු நாங்கள் நீண்ட காலமா அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். அவர் யார் என்று. අපි දිනන බව දැනගෙන වේදිකාවට ආපු අය නෙවෙයි. அவர்கள் நாங்கள் வெல்வோம் என்று நினைத்துக் கொண்டு மேடைக்கு வந்தவர்கள் அல்ல. අපි 103 ඉන්නකොටත් நாங்கள் 103 இருக்கின்ற காலத்திலேயே අපිත් එක්ක හිටියේ. எங்களோட இருந்தவர்கள். අපි ගෙදර ගිහිල්ලා තියෙනවා. நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறோம், කාලා බීලා තියෙනවා. சாப்பிட்டு இருக்கிறோம். ඉතාමත් අසිරු කාලේ மிக கஷ்டமான காலத்திலே මේ ව්‍යාපාර ගොඩනගන්න මැදිහත් වෙච්ච අය රමිස් සහෝදරලා, අපේ අබු සහෝදරලා, අපේ ආදම් බව සහෝදරයා එහෙමයි මේ තියෙන්නේ. இந்த இயக்கத்தை கட்டி வளர்ப்பதற்கு செயல்பட்டவர்கள் தான் இந்த ஆதம்பாவா, அபு போன்ற ரமேஷ் போன்ற தோழர்கள். ඒගොල්ලෝ හොරකම් කරන්න அவர்கள் களவு செய்ய மாட்டார்கள். තමන් හැදෙන්න නම් දේශපාලනය කරේ. அவர்கள் தான் உருவாக வேண்டும் என்றால் இந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார்கள். ඒගොල්ලන්ට වෙන පක්ෂ ගොඩක් තිබ්බ යන්න. எத்தனைய கட்சிகள் இருந்தது அப்படி போவதற்கு. අසීරුම කාලෙත් මේ පක්ෂ හිටියේ මේ රට හදන්න. கஷ்டமான காலத்திலே எங்களோடு ஒன்று சேர்ந்து இருந்தார்கள். ඒ නිසා මේ මහනගර සභාව බාර දෙන්න ඕනකම තියෙන්නේ எனவே இந்த மாநகர சபையை யாருக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும்? මේ සහෝදරුන් මේ සහෝදරියන්ට. இந்த சகோதரர்களுக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். හොඳ නගර සභාවක් අපි හදමු. நல்ல ஒரு நகர மாநகர දූෂණයෙන් තොර නගර සභාවක්, ஊழல் இல்லாத ஒரு மாநகர சபை, සංවර්ධනය කරන නගර සභාවක්, அபிவிருத்தி அடைய செய்யக்கூடிய மாநகர சபை, සභාවේ තියෙන සල්ලි ටික පරිස්සම් කරලා ප්‍රදේශයට වැඩ කරන නගර සභාවක්, சபையினுடைய காசை மிக நல்ல முறையில் செலவழிக்கக்கூடிய ஒரு சபை, මධ්‍යම ආණ්ඩුවත් එක්ක එකට වැඩ කරන නගර සභාවක්. மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சபை. අන්න ඒ වෙනුවෙන් අපි எனவே அதற்கு ஒன்றிய விதத்தில் මේ මැයි 6 වෙනිදා இந்த மே மாதம் 6ஆம் தேதி මේ නැගෙනහිර පළාතේ සියලු ප්‍රාදේශ සභා නගර සභා கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அனைத்து மாநகர சபை நகர சபைகளும் ජාතික ජන බලවේගයට බාර දෙන්න අපි වැඩ කරමු. ඒ වෙනුවෙන් එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. සියලු දෙනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. தேசிய மக்கள் சக்தியை வெல்ல செய்வதற்கு நாங்கள் ஒன்றுபடுவோம், அதற்காக வேலை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர், இலங்கை சோசியலிச குடியரசின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் உரையாற்றி சென்றார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு සදා විඳින්නට
සදිසාවේ හදේ පැතුම මේ මිනිසාවේ වේදනතුව ශ්‍රී ලංකාවේ ජනරල නැගුණේ එනිසාවේ ஹலோ, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அக்கரைப்பற்று மாநகர சபையின் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும்